நமக்கு ஒரு உள்நோக்கம் கிடையாது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீமான் அவர்கள் பேசினா கூட பார்த்தீங்கன்னா சீமான் அவருக்கும் உள்நோக்கம் கிடையாது. ஆனால் நடந்த சம்பவத்தை அப்படியே நம்ம வந்து கண்டு காணாமல் போயிட முடியாதுல்ல. இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெம்பு இருக்கா திராணி இருக்கான்னு கேட்குறாருல முதலமைச்சர். இவருடைய ஆட்சியில் நடந்திருக்குல்ல. இப்போ உதாரணமே என்னன்னு கேட்டால் பொள்ளாச்சி சம்பவம் தான் சார் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அந்த பொள்ளாச்சி சம்பவம் யார் ஆட்சியில் நடந்துச்சு? அதிமுக. அப்போ சீமான் அவர்கள் கேட்குறது கரெக்ட் தானே. ஆட்சி மாறினா காட்சி மாறணும்னு சொல்கிறது தானே. வெறும் ஆள்களை மாற்றுறது மட்டுமே வந்து ஆட்சி மாற்றம் கிடையாது, ஆட்சி முறை மாற்ற வேணும். புரியுங்களா? அப்போ பச்சைப்பட்ட வைத்தியம் சரியான ஒன்றா தேவை தானே. ஸோ அதனால் சீமான் அவருடைய வந்து அந்த பேச்சு வந்து சரியான பேச்சு. குறிப்பாக எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போது திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய தாவேக ஆட்சியாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று தான் ஆகுது. நாம் தமிழர் வந்தால் மட்டும் இதை எப்படி சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது அது எப்படி ஏற்றுக்கிறது இல்லை. இது எல்லாரும் இப்படி கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்புறம் தான் தெரியும். விஜய் சொன்ன மாதிரி. ஆமாம், நீங்கள் கொடுத்து பாருங்க தெரியும். அவர் கேட்குறது ஒரு நாள் கேட்குறாரு, 5 வருஷம் கூட கேட்கவே இல்லை. இங்கே வந்து நான் தலைமைக்கு இருந்து ஒரு மரியாதை இருக்கணும் சார், ஒரு பயம் இருக்கணும். காவல்துறை அதிகாரிகள் வந்து என்கவுண்டர் தான், அது மறைமுகமான பொருளே வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் தான். அந்த என்கவுண்டர் பண்ணுறது தான் அவர் சொல்கிறாரு. கேட்டால் வந்து சுட்டுக் கொள்வேன் நான் அப்படின்னு சொன்னால் நேரடியாக வந்து அவர் செய்கிறது கிடையாது. ஒரு உத்தரவு அடிப்படையில் என்கவுண்டர் செய்யப்படுன்றது தான் மறைமுகமாக சொல்கிறது. இதை வந்து புரிஞ்சிக்காமல் சொல்கிறது கேட்டால் அவர் எப்படிங்க செய்ய முடியும், எப்படிங்க அவர் சுற்றுவார்? அப்படி கிடையாது. சும்மா சொல்கிறது ரைட் தான் சொல்கிறீங்க. கரெக்டு, 100% கரெக்டு. பச்சாதாபம் பார்க்காம வந்து சுட்டு கொள்ளணும். இதை ரிவ்யூ பண்ணணுமா இல்லையா? ரிவ்யூ பண்ணோம்ல. அப்போ சீமான் அவர்கள் சொல்கிறது சரிதான், புரியுது. அது சட்டத்தில் சாத்தியமாக இல்லைன்னா வந்து சாத்தியமாக்கணும், அவ்வளோதான். சீமான் சொல்லக்கூடியது பல விஷயம் சொல்கிறாங்கல்ல, பல பேர் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதிலை முடிச்சிடணும். நான் கேட்குறேன், ஒரே பதில் என்னங்க, சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, சாத்தியமாக்கிறதுக்கு வழியை தேடணும். சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். சீமான் சொல்கிறதெல்லாம் வந்து கதைக்காகாதுங்க, அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க அப்படி சொல்கிறீங்கள, அது எளிதாக சொல்லிடலாம். சாத்தியமாக்கிறதுக்கு என்ன வழி, அதை தான் யோசிக்கணும். அவர் சொன்னது சரி, குற்ற எண்ணிக்கை குறையணும்னா வந்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவார ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சீமான் அவர்களுடைய ஒரு காணொலி, அதாவது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அவல நிலை தொடரும் தான், இங்கே வந்து ஆட்சி தான் மாறுது, காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்ற மாதிரி சீமான் பேசக்கூடிய வீடியோக்கள் இப்போ வைரலாக தொடங்கிட்டு. எதை மீன் பண்ணுறாங்கன்னு இப்போ சமீபத்தில் தாவேக்காவோட முக்கிய நிர்வாகிகள் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தலில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க, வீடியோக்களை வச்சுருக்காங்கன்னு கூடிய விஷயங்கள் வெளியாகும்போது சீமான் அவர்கள் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் வெளியாகும். எப்படி பார்க்குறீங்க? இதுதான் வந்து அது கடந்த அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், பொள்ளாச்சி, ஏயு, அண்ணா யூனிவர்சிட்டி, இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆட்சியிலும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா நீ இதை கண்டுக்காத, நான் அதை கண்டுக்க மாட்டேன், நீ இப்படி போ, நான் அப்படி போகிறேன் அப்படி தான் நடந்துருச்சு. இதை வந்து சீமான், அதனால் நான் சொல்கிறேன், கடந்த எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இந்த நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம பிடிச்சிக்கிறோம். என்னென்னு கேட்டால் வந்து பொள்ளாச்சி சம்பவம் வந்து ஒரு முக்கியமான வந்து நபர்கள், அதாவது அமைச்சருடைய மகன்கள் அவன்லாம் இருக்கிறான்றதுனால அது பரவலாக அது பேசப்படுது. ஆனால் அதிமுக ஆட்சியிலே நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கணும்னா அது 2 சம்பவத்தை நம்ம சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சம்பவத்தை கூட நம்ம சொல்ல முடியும். அது 2 ஆட்சியிலையுமே சொல்கிறேன். ஏதாவது பிரதானமான ஒரு விஷயமா இருக்கும், அது ஸ்கூல் விஷயமா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி அந்த சம்பவமாக இருக்கட்டும், அல்லது இந்த சைடில் இவங்க சைடில் நான் என்ன சொல்கிறேன், திமுக தரப்பில் வந்து சைடில் வந்து பார்த்தா கள்ளக்குறிச்சி சம்பவம், அந்த சைட்லேயும் வந்து பார்த்தா பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும். இப்படி தான் வந்து பார்த்தா வந்து ஒரு பிரதானமான சம்பவங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்து பேசுகிறோம். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் நடக்கும். அதை நம்ம எதுவும் பெருசாக எடுத்து பேசுகிறதில்ல. விஷயமே இப்போ நம்ம பேசுகிறது கேட்டால் முக்கியமான ஒரு 3 சம்பவங்கள், இந்த ஆட்சியில் ஒரு 3 சம்பவம், அந்த ஆட்சியில் ஒரு 3 சம்பவம், லாக்அப் டெத்தா, போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தூத்துக்குடி சம்பவம், சாத்தான்குளம் சம்பவம், இவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து திருபுவனம் சம்பவம் இல்லையா, அந்த அஜித் என்ற ஒரு இது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை லாக்அப் டெத்துனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமான எடுத்து சம்பவம் மட்டும். ஆனால் அதே லாக்அப் டெத்தாக இருக்கட்டும் அல்லது வந்து பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், 2 ஆட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரிசமமாக நடந்திருக்கு. இப்போ இந்த ஆட்சியில் என்னன்னு கேட்டால் மிதமிஞ்சி நடக்குது. நமக்கு ஒரு உள்நோக்கம் கிடையாது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீமான் அவர்கள் பேசினா கூட பார்த்தீங்கன்னா சீமான் அவருக்கும் உள்நோக்கம் கிடையாது. ஆனால் நடந்த சம்பவத்தை அப்படியே நம்ம வந்து கண்டு காணாமல் போயிட முடியாது இல்லை யாருமே. ஆனால் பிரதானமாக பேசுகிறதுலான்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த ஊடகங்களை பேசக்கூடிய பிறகு
பொள்ளாச்சி சம்பவம் போல் அப்படி தான் நம்ம பேசுகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்ததோ அந்த மாதிரி சம்பவம் நடந்தது. ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்த பிறகு மறுபடியும் ஆட்சி வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி திமுக வருது, அது பல சம்பவம் நடந்துச்சு. கழிவறைக்கு போன பெண்ணை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்பழிச்சிட்டாங்க, அது நடந்தது. பள்ளிகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் குற்றங்கள் நடந்தது. போலீஸ் அவர்களே பாலியல் துன்புறுத்தல் பண்ணார் சார். ஆசிரியர்கள் மூலமாக பாலியல் குற்றங்கள் நடந்துச்சு சார். கரெக்ட். ஆசிரியர்கள் மூலமாக பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு திமுக ஆட்சியில். அது அதிமுக ஆட்சியில் இருக்குன்னா இருக்குது. அப்போ இந்த இரண்டு தரப்புலையும் வந்து பார்த்தா இப்போ நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கண்டிச்சிருக்கிறாரு. யாருன்னா வந்து டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தெம்பு இருக்கா, திராணி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்குறேன். இதாவது இப்போயாவது கேட்குறாரு, மிக்சர் சாப்பிட்டு இல்லாமல் இதை கேட்குறாருல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெம்பு இருக்கா, திராணி இருக்கான்னு கேட்குறாருல முதலமைச்சர். இவருடைய ஆட்சியில் நடந்திருக்குல்ல. இப்போ உதாரணமே என்னன்னு கேட்டால் பொள்ளாச்சி சம்பவம் தான் சார் எல்லாருமே சொல்கிறாங்க. கரெக்ட். அப்போ அந்த பொள்ளாச்சி சம்பவம் யார் ஆட்சியில் நடந்துச்சு? அதிமுக பீரியட். அப்போ சீமானவர்கள் கேட்குறது கரெக்ட் தானே. ஆட்சி மாறினா காட்சி மாறணும்னு சொல்கிறது தானே. வெறும் ஆள்களை மாற்றுறது மட்டுமே வந்து ஆட்சி மாற்றம் கிடையாது, ஆட்சி முறை மாற்றம் வேணும். புரியுங்களா? அப்போ பச்சை மட்ட வைத்தியம் சரியான ஒன்றா தேவை தானே. ஸோ அதனால் சீமானவருடைய வந்து அந்த பேச்சு வந்து சரியான பேச்சு. குறிப்பாக எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போது திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய தாவேக ஆட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று தான் வருது. நாம் தமிழர் வந்தால் மட்டும் இதை எப்படி சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது, அது எப்படி ஏற்றுக்கிறது? இல்லை, இது எல்லாரும் இப்படி கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்புறம் தான் தெரியும். இப்போ விஜய் சொன்ன மாதிரி. ஆமாம், நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவர் தெரியும். அவர் கேட்குறது ஒரு நாள் கேட்குறாரு, 5 வருஷம் கூட கேட்கவே இல்லை. இங்கே வந்து நான் தலைமைக்கு இருந்து ஒரு மரியாதை இருக்கணும் சார், ஒரு பயம் இருக்கணும். இப்போ ஜெயலலிதா ஆட்சியிலே வந்து சில சம்பவங்கள் நடந்து தான் இருந்தது. ஆனால் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு உணர்வு தரணும். அவங்க ஆட்சியில் நடந்தது, நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதை உடனே சொன்ன உடனே இவர் அதிமுக ஆட்சி வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறாரு, அப்படி கிடையாது. அந்த ஆட்சியில் சில சம்பவம் நடந்துச்சு. ஆனால் அரிதிலும் மாதிரி தான் நடக்கிறது வேறு. ஆனால் தினசரியாக வரும் செய்தி, இன்றைக்கி என்னங்க நாளைக்கு என்னங்க. ஒரு சீசன் போல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாலியல் குற்றங்களாகவே தொடர்ந்து வந்தால் அது யாரோ பண்ணுறாங்கன்னா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கடந்து போக முடியாது, கண்டிப்போம், அது வேறு விஷயம். ஆனால் வந்து தாவேகா நிர்வாகிகளே வந்து பண்ணுறது, அது எப்படி எடுத்துக்கிறது? எதையும் நம்ம எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக சொல்ல முடியாது, நம்ம வந்து கடந்து போக முடியாது, நம்ம அதை கண்டிக்கிறோம். ஆனால் யார் பண்ணது பாருங்கள், கட்சியோட நிர்வாகம். கட்சியோட நிர்வாகிகளே பண்ணால் அப்போ இதுக்கும் சொல்லுவீங்களா அந்த கட்சியில் பண்ணுறாங்க இந்த கட்சியில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் கூட ரேராக இருக்கணும்ப்பா. நேற்று ஆலந்தூர், இன்றைக்கி சேலம், நாளைக்கு கிருஷ்ணகிரி, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாகப்பட்டினம். இதை சொல்லுவாங்களே அந்த பஸ் நிலையத்தில் திருச்சி, சேலம், நாகப்பட்டினம், மதுரை, திருச்சி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்டால் வந்து இந்த ஆளை பிடிப்பாங்களா, அந்த மாதிரி தானே இருக்குது. நாளைக்கு எங்கேங்க, இன்றைக்கி சேலங்க, நாளைக்கு மதுரைங்க, நாளைக்கு எங்கேங்க திருச்சிங்க, தஞ்சாவூருங்க, கும்பகோணம், இப்படியா சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ இது வரைக்கும் கூட அந்த கட்சியில் இதில் என்ன ஒரு மற்ற கட்சிகளாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டாவது வரும். திமுகலையும் அதிமுகலையும் இருந்து கட்சி எடுத்து நிற்கிட்டோம் இல்லை, அதாவது பொறுப்பான ஒரு அறிக்கை வரும். இல்லை இப்போ என்ன பேம்பர் பண்ணுறாங்கன்னா சார், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா எனக்கு தெரியல, ஏன்னா பிஸியாக இருந்திருப்பீங்க. அந்த ஆலந்தூர் மேட்டரில் சிக்கிய நிர்வாகி வந்து நாங்கள் 10ஆம் தேதியே கட்சி விட்டு நீக்கிட்டோம், எங்களுக்கு அவங்களும் சம்மந்தம் இல்லை, நான் தங்களை எது சார் நீங்கள் குற்ற சம்பவம் நடந்த பிறகு நீ கட்சியை விட்டு நீக்கிறன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நீக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. யார் பார்க்க போகிறாங்க, யார் கேட்க போகிறாங்க? 80 லட்சம் பேர் மெம்பர். நீங்கள் எல்லா இடத்துலையும் நான் ஏற்கனவே போன காணொலி உங்கள்கிட்ட பேச நினைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக செயல்படுறான். தன்னிச்சையாக ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ மற்ற கட்சிகளாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரோட்டோக்கால்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த கட்சியில் ஒரு ப்ரோட்டோக்காலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ப்ரோட்டோக்கால்னு எனக்கு வேறு ஞாபகம். அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்தந்த ஊரில் இருக்கிற அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆய்வு செய்கிறான்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அரசு எனக்கு தெரிஞ்சு மாநகராட்சி அலுவலகங்களில் உள்ளே போகிறான், வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உள்ளே போகிறான். எல்லாம் அந்த பேட்ஜ் வச்சுருக்கானுங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் வச்சது எல்லாம் போயிட்டுருக்கான். என்னவோ பண்ணுறானுங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரை வெட்டி கட்டினாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவ்வளோ ஈஸியாக எளிதாக பார்க்க முடியாது சார். திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரை வெட்டிலாம் கிடையாது, அந்த சிம்பிள் தான் இது பேட்ஜ் மாதிரி அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. கரை வெட்டிலாம் கிடையாது. அது இந்த இடத்துல வந்து பேட்ஜில் குத்திக்கிறாங்க, கொடியை கொடியை குத்திக்கிறாங்க, நேராக உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகள் ஐயோ இவனுங்களா, ஐயோ வந்துட்டீங்களாப்பா அப்படிதான், அப்படிதான் இருக்குது. யார் கேட்குறது இதெல்லாம் சொல்லுங்க.
ஐயா படத்தில் தேட்டருக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்து போவாங்க ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மோசமாக இருக்குப்பா நிர்வாகம். எனக்கு தெரிஞ்சு இது எங்கே போய் முடியும்னு தெரியவே இல்லை. யார் பொறுப்பு, யார்கிட்ட சொல்கிறது, எங்கே கேட்குறது, யார்கிட்ட போய் பொறுப்பான வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா யாரை விமர்சனம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வடசென்னை ஒரு பிரச்சனைனா சேகர் பாபா விமர்சனம் பண்ண முடியும் இல்லையா? ஆலந்தூரில் ஒரு பிரச்சனை தாமோ அன்பரசனை விமர்சனம் பண்ண முடியும் இல்லையா? அதானே உண்மை. ஒவ்வொரு பகுதியில் ஒரு பிரச்சனைனா, சேலத்தில் ஒரு பிரச்சனைனா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் நம்ம விமர்சனம் முடியும். திருச்சினா நேரு விமர்சனம் பண்ண முடியும். இப்போ யாரை விமர்சனம் பண்ணுறதுனே தெரியல. ஸ்ட்ரைட்டாக எல்லாரும் வந்து விஜய் தான் விமர்சனம் பண்ணோம். அப்படி ஆயிடுச்சுல்ல. விஜய் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றாங்க. அது பண்ணால் கேஸ் போட்டுருவோம் சார். இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தப்போ சொன்ன ஒரு இதே, இந்த மாதிரி பெண்கள் மீது கை வைத்தாலும் அவங்க வந்து பாலியல் ரீதியான விஷயங்களை வந்து பண்ணால் நான் சுற்றுவோம் அவங்கள அப்படின்னு கூடிய ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். பெண்கள் மத்தியில் அது இன்னைக்கு பெரிய வரவேற்பு வந்து பெற்றிருந்து எப்படி பார்க்குறீங்க? சுட்டுக்கொள்வன்னு சொன்னால் சீமான் அவர்கள் நேரடியாக சுட்டுக்கொள்வன்னு சொல்கிறது. காவல்துறை அதிகாரிகள் என்கவுண்டர் தான் அது மறைமுகமான பொருளே வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் தான். அந்த என்கவுண்டர் பண்ணுறது தான் அவர் சொல்கிறாரு கேட்டால் வந்து சுட்டுக்கொள்வேன் நான் அப்படி சொன்னால் நேரடியாக வந்து அவர் செய்கிறது கிடையாது. ஒரு உத்தரவு அடிப்படையில் என்கவுண்டர் செய்யப்படுன்றது தான் மறைமுகமாக சொல்கிறது. அது இதை வந்து புரிஞ்சிக்காமல் சொல்கிறது கேட்டால் அவர் எப்படிங்க செய்ய முடியும், எப்படிங்க அவர் சுற்றுவார்? அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. என்ன சொல்கிறாங்க? முதலமைச்சர் மையப்படுத்தி தானே ஒரு செய்தியாக வெளியிடுறாங்க. அந்த மாதிரி கேட்டால் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு வந்து என்கவுண்டர் வந்து செய்யலாம். சட்டத்தில் இருந்து அதுக்கான வந்து சட்ட வரைவுகள் வந்து ஏற்படுத்தப்படலாம். இந்த மாதிரி குற்றங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதீதமான அதாவது கேட்டால் வந்து ஒரு எல்லை மீறி ஒரு குற்றங்கள் செய்யும் போது பார்த்திங்கன்னா அதை வந்து சுட்டுக்கொள்வது என்கவுண்டர் பண்ணுன்றது தான் மீனிங். சரிங்களா? இப்போ பிரச்சனையாக என்ன, அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இங்கே இருக்கிற வந்து சட்டம் சரியில்லை, அதனால் அவன் வந்து இஷ்டத்துக்கு பாலியல் குற்றங்கள் பண்ணுறான். அப்போ சட்டம் சரியாக இருந்ததுன்னா, பனிஷ்மெண்ட் பெருசாக இருந்துச்சுன்னா பண்ணுவானா? இது எங்கே போய் முடியும்? சீமான் சொல்கிறது ரைட் தான் சொல்கிறீங்க. கரெக்டு, 100% கரெக்டு. பச்சாதாபம் பார்க்காம வந்து சுட்டு கொள்ளணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாத்துக்கும் நம்ம வந்து மனித உரிமைன்னு நம்ம எடுத்துக்கிறோம் கையில். சரிங்களா? அது எங்கே போய் நிற்குது? இது போன்ற குற்றங்கள் தான் நடக்குது. இப்போ இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அரசாங்கம். இப்போ தொடர்ந்து வந்து பாலியல் குற்றங்கள் இருக்குது. ஒரு குழந்தைய கொண்டு போய் 10 வயசு குழந்தைய கொண்டு போய் பண்ணுறான். அவனை என்ன பண்ணணும்? இப்போ அவனுக்கு 3 வேளை சோறு போட்டு தண்டனைகள் வந்து கூடிய சீக்கிரம் இப்போ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்டனைகள் கூட அறிவிக்கப்படும். அதிகபட்ச தண்டனை வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாலும் தூக்கில் போட போகிறதில்ல, லைஃப் தான். அதான் ஆயுள் தண்டனை தான். அவன் ஆயுள் முழுக்க சிறையில் வச்சு அவன் சோற்ற போடணும். இதான் நடக்குது. இப்போது இங்கே முதல்ல ஒரு விஷயம் நடக்குது. நம்ம நீண்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும், மறு ஆய்வு செய்யணும். இந்த குற்றங்கள் இவ்வளோ நடக்குது, இங்கே தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியில்லைன்றது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. தண்டனைகள் வந்து ரொம்ப குறைவுங்க, அதனால் தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கடுமையாக இல்லை, அதனால் இது வந்து யாருக்கும் பயம் இல்லை. ஆனால் தண்டனைகள் கடுமையாக இருந்துச்சுன்னா இப்போ அரபு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லலை. ஆனால் இருக்கிற தண்டனையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையாக்கணும்ல. இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து முன்னாடி நான் இந்த இடத்துல வெளிப்படையாக பேசணும். தூக்கு தண்டனை வழங்கப்படுது. முன்னாடி வந்து ஆட்டோ சங்கர் வழக்கெல்லாம் அந்த தூக்கு தண்டனை இருக்குன்னா அப்போலாம் பரவலாக பேசப்படுது. தூக்கு தண்டனை போட்டு கொண்டாந்து பாடியை கொண்டாந்து. இப்போ தூக்கு தண்டனை போடக்கூடாதுன்னு சட்டத்தில் வந்து அந்த மாதிரி வந்து இப்போது ஒரு பெரிய வந்து உலகம் முழுவதும் கூட பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனைக்கு எதிராக வந்து கருத்துக்கள் வந்து பரவலாக ஆகிட்டு. இப்போ தூக்கு தண்டனை வழங்குறது கிடையாது. ஆயுள் தண்டனை தான். இது வந்தாலும் கடைசியாக நான் தூக்கு தண்டனை வழங்கினாலும் கூட தூக்கில் போட முடியாது, அவங்க ஆயுள் தண்டனையாக அது வந்து மாறிடும். அப்படி தான் இருந்துட்டு வராங்க. அப்போ இந்த குற்ற எண்ணிக்கைகள் அதிகமாகிட்டே வருது. இப்போ என்ன செய்யணும்? அப்போ இந்த ரிவ்யூ பண்ணணுமா இல்லையா? ரிவ்யூ பண்ணோம்ல. அப்போ சீமான் அவர்கள் சொல்கிறது சரிதான், புரியுது. அது சட்டத்தில் சாத்தியமாக இல்லைன்னா அந்த சாத்தியமாக்கணும், அவ்வளோதான். சீமான் சொல்லக்கூடியது பல விஷயம் சொல்கிறாங்கல்ல, பல பேர் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதிலில் முடிச்சிடணும். நான் கேட்டேன் ஒரே பதில் என்னன்னா சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, சாத்தியமாக்கிறதுக்கு வழியை தேடணும். சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். சீமான் சொல்கிறதெல்லாம் வந்து கதைக்காகாதுங்க, அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க அப்படி சொல்கிறீங்கள, அது எளிதாக சொல்லிடலாம். சாத்தியமாக்கிறதுக்கு என்ன வழி, அதை தான் யோசிக்கணும். அவர் சொல்கிறது சரி. குற்ற எண்ணிக்கை குறையணும்னா வந்து கண்டிப்பாக வந்து சுட்டு கொள்ளணும். 10 பேர் டம்முன்னு போட்டோன்னு வச்சுங்களேன், கரெக்டாகிடும். இப்போது எனக்கு என்ன கேள்வினா, இந்த விஷயத்தில் தாவேக்கா அமைதி காக்குது. தாவேக்காவோட முக்கிய நிர்வாகிகள்
போன ஆட்சியில் பொங்கி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ அவங்க ஆட்சியில் இந்த மாதிரி அவலங்கள் வந்து தொடருது. ஸோ தாவேக்கா இதை எப்படி சமாளிக்க போகுதுன்றது எனக்கு கேள்வியாக இருக்குது. எப்படி சமாளிக்கலாம் முடியாது சார். அதான் வந்து ஊர் முழுக்க வந்து பேச்சா இருக்க பள்ளியில் இதில் எங்கத்த சமாளிக்கிறது? சமாளிக்க முடியும், சைலண்டாக சமாளிச்சிருக்காங்க. அந்த சமாளிப்பும் இருக்குது. நான் அதுதான் சார் சமாளிக்கிறதுனா கேட்டால் கட்சியை விட்டு நீக்கிட்டேன். இது அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. தாவேக்கா நிர்வாகிகளை திமுக, அதுக்கப்புறம் இது திமுக தான் காரணம். அவங்க ஊர் முழுக்க பாலியல் குற்றங்கள் எப்படி பண்ணணுன்றதே அவங்க தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஆடியோ வெளியிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கள் கட்சிக்காரங்களாம் ரொம்ப அப்பாவிங்க, அப்புறானே இருந்தாங்க. எல்லாம் இந்த திமுககாரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றங்களை வந்து எப்படி பண்ணுறதுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி தான் சொல்லலை. இன்னும் எல்லாத்துக்கும் திமுக தானே காரணம். நிச்சயமா. ஆமாம் சாமின்னு போகிறது வந்து கூப்பாடு போகிறதுக்கு இங்கே ஒரு கும்பல் இருக்கா இல்லையா? எது சொன்னாலும் அதுக்கு ஆதரவாக பேசக்கூடிய இருக்காங்களே. இப்போ கூட சமீபத்தில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவ் அஃபேர்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கன்னு சொல்லி ஒன்று பேசிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பணம் மோசடி பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருப்பாருங்க. முதல்ல எவ்வளோ தெனாவட்டாக பேசிட்டு வருங்க. லவ் அஃபேர்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அத்தனையும் நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதாவது இந்த கல்ச்சரே நான் சொல்கிறேன், கல்ச்சர் மாறிடுச்சு டோட்டலாக. இந்த டிவிக்கு ஆட்சி வந்து இந்த 2 வருஷத்தில் வந்து கட்சி இந்த 1 மாத ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒழுக்கம்ன்றது வந்து மிகப்பெரிய கேள்வி ஆயிடுச்சு. இதை சொன்னால் தான் இவங்களுக்கு சிக்கலாகுது. நீங்கள் சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் விஜய் சொல்லும் போது தனி மனித ஒழுக்கம்ன்றதெல்லாம் பேசினார். உங்கள் கட்சியிலே அது இல்லைன்ற அதுதான் இப்போ உங்கள் கட்சியில் இல்லை, உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக ஆயிடுவீங்க. உள்ளபடியே உண்மை தானே? உண்மை தானே? மனசாட்சியோடு நெஞ்சில் கை வச்சு தனி மனித ஒழுக்கம் யார் பேச முடியும்? இப்போ நான் பேசுவேன் தனி மனித ஒழுக்கம். ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இருக்குது. நான் பேசுவேன், என் தைரியம் கம்பீரமாக நெஞ்சை நிமித்தி சொல்லுவேன். என்கிட்ட தனி மனித ஒழுக்கம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன கேட்குறீங்களா? யார் வந்து தனி மனித ஒழுக்கம் பேசுனாங்க? விஜய் தானே பேசினாரு. அது சொல்கிறீங்க. சொல்லுங்கள். உங்ககிட்டயும் இல்லை, உங்கள் கட்சியிலே இல்லை. இதான் உண்மை, எல்லாருக்கும் தெரியுமே. நிச்சயமா. என்ன இருந்தால் ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் நிழல் மாதிரி, இது காணல் நீர் மாதிரி இந்த அதிகாரம்லாம். இப்போ ஆன்டி இன்கமன்சின்றது இப்போ மிகப்பெரிய இஷ்யூ சார். இது பொள்ளாச்சி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இன்னொரு சேலம் விஷயம் வந்து நடந்திருக்கு. தாவேக்கா ஆட்சி வந்து அவ்வளோ பேசுனவங்க இப்போ அமெரிக்காக்காரங்க, அதை பற்றி இப்போ நம்ம பேசியிருக்கோம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க தாவேக்கான்றது ஒரு கேள்வி சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், அதில் இருக்கிற நிர்வாகிகள் யார் வேணால் எடுத்துங்க, எல்லார் மீதும் குற்றச்சாட்டு இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து அவ்வளோ பலவீனம் சார். இப்போ வந்து ஆதவர்ஜுனா எடுத்துட்டிங்கன்னா குறிப்பாக, ஏன்னா அவர் தான் நம்பர் 2ன்னு காட்டிக்கிறாரு. நம்பர் 2 நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 1 கூட அதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அது வந்து அவர் ஆதவர்ஜுனா பற்றி ஸ்ட்ரைட்டாக நான் சொல்லிடுறேன் ஒரே வார்த்தையில். ஆதவர்ஜுனா பற்றி இருக்கும் ஒரு ஏக்நாத் ஷிண்டே. புரியுது சரிங்களா? அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மெனக்கட்டு உழைக்கிறாரு. நடக்க தான் போகுது, நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ என்னென்னா அவர் மீது வந்து லாட்டரி குற்றச்சாட்டு இருக்குது. சரிங்களா? அடுத்த கட்ட நிர்வாகிகள் வந்து நீங்கள் எந்த நிர்வாகி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனியாக நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை நிர்வாகிகளை நீங்கள் நிர்வாகின்றது பெருசாக இல்லை. யார் நிர்வாகி இருக்கிறான்னு கேட்டால் எல்லாம் அமைச்சர்கள் தான் இப்போ நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மீதும் வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டும் இருக்குது. அப்போ அங்கே பலவீனமாக இருக்குது. எல்லாமே வந்து ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் பெருசாக இருக்குது. இப்போ இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இந்த சேலம் மாவட்டம் இப்போ கொழுந்து விட்டு எரியுது சார். இது யார் பதில் சொல்லுவாங்க? முதலமைச்சர் கர்நாடகாவில் இருக்கார். இங்கே யார் பதில் பேசுவாங்க? யார் பொறுப்பு? யார்? இல்லை அவர் தான் வந்து என்ன சமாளிக்க முடியும்? பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். நாளுக்கு நாள் வந்து இதை இன்னும் இந்த ஆட்சி வந்து அசிங்கப்படும், விமர்சனங்கள் கடுமையாகும், பதிலே சொல்ல முடியாத சூழ்நிலை. அப்போ பலவீனமாகுதுல்ல, இந்த அரசு பலவீனமாகுதுல்ல. என்னங்க இது இப்படி நடக்குது? அங்கே ஒன்றுமே, அந்த ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்துச்சுங்க, இந்த ஆட்சியில் இப்படி நடந்துங்க, இவங்க என்னங்க இப்படி பண்ணுறாங்க, மாற்றம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கவே இல்லை. மாற்றம்னா ஏதோ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல முறையில் மாற்றம்னு பார்த்தோம். ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆட்சியை விட பார்த்தீங்கன்னா படுமோசமான ஒரு மாற்றம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அப்படி தான் ஆகிட்டுருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள் சார். இந்த சம்பவம் வரைக்கும் சேலம், ஆலந்தூர் ரெண்டுமே எடுத்துங்க. இது இப்போ மெல்ல மெல்ல ஒன்று ஒன்றா வந்துட்டு ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்தது. ஒரு சில பெண்கள் பேசுனாங்க, அவங்க வந்து வெளிப்படையாக வந்து பேசவே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு குற்றம், அதாவது என்னன்னா தான் மட்டுமே பாதிக்கப்பட்ட சொல்லி பேசுனாங்க. அப்போ அதெல்லாம் கடந்து போயிட்டாங்க.
இப்போ வந்து கேட்டினா குழுவாயிடுச்சு 50 பேர், எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. 50 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச வீடியோ எடுத்து வந்து உங்களுக்கு வந்து பதிவேற்றம் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்குது பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கான்னு தெரில எனக்கு. பாலியல் குற்றங்கள் வந்து ஒரு கற்பழிப்பு வழக்கு, அதில் ஒரு 4 பேர் 5 பேர் சம்மந்தப்படுறாங்க, அது வேறு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு எம்எல்ஏவே இதை வந்து பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் அந்த எம்எல்ஏக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கணும், அவன் எம்எல்ஏ பதவி பறிக்கணும், எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? செய்யவே மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ஆட்சியே வந்து பார்த்தோன்னா ஊசலாடிட்டு இருக்குது. அந்த ஒரு எம்எல்ஏ போய்ட்டு என்ன பண்ணுது? இனி எம்எல்ஏக்கள் என்ன அட்ராசிட்டி பண்ணாலும் நீங்கள் கேட்க முடியாது. ஏன் சொல்லுங்கள்? உங்கள் ஆட்சியை ஊசலாடிட்டு இருக்குல்ல, இருக்கிற அவனை ஒரு 2 பேர் நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? இதே அம்மா ஆட்சினா சொல்கிறேன் அடிப்படை எம்எல்ஏ மொத்தமே காலி பண்ணுறாங்க. அவங்ககிட்ட அது பவர் இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எம்எல்ஏவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழக்க முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடனை வாங்கி பிச்சை எடுத்து சோபா கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஆட்சியை தக்க வச்சுட்டீங்க இல்லை? சரிப்பா. அப்போ இந்த எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து கண்டுக்காம மாட்டீங்க. வேணா வந்து கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு சிறப்பு செய்து ஒரு மரியாதை செய்து வெல்டன் நல்லா பண்ணிட்டீங்கப்பா, இன்னும் நல்லா பண்ணுங்க, அப்படிதான் நடக்கும். நடிகரும் நடன இயக்கமான திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் இன்று ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார். நான் வந்து அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன், உங்கள் முடிவை சொல்லுங்கள், மக்களோட முடிவை சொல்லுங்கள், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பேசும்போது சீமானையும் கொஞ்சம் சீண்டி பேசியிருக்காரு. ஆல்ரெடி சீமானை அவர் வந்து எதிர்த்து பேசின வீடியோக்கள்லாம் இப்போ வர தொடங்கியிருக்கு. எதுக்கு சீமானை ஒரு சீந்தனம், என்ன காரணம் எனக்கு? நீ சினிமாவில் நடிக்கிற டான்ஸ் மாஸ்டராக நீ ஒன்று ப்ரொஃபஷனல் ஆரம்பிக்கிறேன், எங்கள்கிட்ட கேட்டியா? இல்லை. அதே மாதிரி உன்னுடைய கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதும் உன்னுடைய கெரியர்டா. நீ அதை பண்ணிட்டு போ, நீ பண்ணாமல் போ, எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து நகர்வுகளும் நீ மக்கள்கிட்ட கேட்டு செஞ்சியா? ஒரே கேள்வி தான். அரசியலும் அதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அரசியலுக்கு வர்றதான், வந்துட்டு போ. அது எதுக்கு எங்ககிட்ட கேட்குறது தான் எங்கள் கேள்வி. ஏன் எங்ககிட்ட கேட்குற? அப்படி கேட்டால் நீங்கள் எல்லாத்தையும் கேட்கணும் எங்கள்கிட்ட. ஸோ இது வந்து தப்பான விஷயம். இது வந்து ஏதோ 6 பிள்ளைகளை நான் வளர்த்துன்னு சொன்னேன். 6 பிள்ளைகள் 6000 பிள்ளைகளை வளர்த்தவளாக இருக்கிறான். 6000 பிள்ளைகளை வளர்த்தவளாக இருக்கிறான் சார். சூர்யா கண்முன்னாடியே இருக்கு. அதான் சொன்னேன், எல்லாம் தான் வந்து எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. வித்யாகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உதவுக்காரர்கள் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் சேவை. சன்னி லியோனே பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. என்னமோ சீனை ஓட்டுற என்னமோ கேட்டால் 6 பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 பிள்ளைகள் நான் தான் வந்து எடுத்து வளர்த்தேன். யாரும் கொச்சைப்படுத்தல, கேவலப்படுத்த. அதுக்கு நான் செஞ்சியா அதோட போயிடு. அதை வச்சு விளம்பரம் பண்ணாது. அது விளம்பரம் எதுக்கு பண்ணுற? அதை வச்சு நான் அரசியலுக்கு வரேன். நீ அரசியலுக்கு வரத்துக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? நீ அரசியலுக்கு வரத்துக்கும் அந்த 6 பிள்ளைகள் எடுத்து வளர்த்தது என்ன சம்பந்தம் சொல்லுங்கள்? நிச்சயமா சம்மந்தம் இல்லாமல் நீ எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் முடிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு வந்து சீமான் அவர் போயிட்டே வந்துட்டார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திக்கலையா, இல்லை அவர் வீட்டுக்கு போகலையா, போயிட்டு வரலையா, அது முடிஞ்சிச்சு. இப்போ இவர் இருக்கார், சீமான் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட கேட்டேன். தலைவர் பொறு வேணாம் பொறு இல்லைனா என்ன பண்ணிட்டு இருப்ப நீ? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் இப்போ புரியுதுங்களா? இதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் என்னென்னா மக்கள் நம்ம தமிழ்நாட்டை பார்த்தா இழிச்சவன் எல்லாம் தெரியுது. தமிழ்நாடு தான் இருக்குது. இவங்களாம் மற்ற ஸ்டேட்டில் இது மாதிரி நடக்குமா? வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறார் பாருங்கள் வந்து பவன் கல்யாண், நான் ரோட்டில் நின்று களத்தில் இறங்கி நான் வந்து தெருவாக நான் சுற்றுறேன். வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இந்த வெற்றி அடைய முடியல. 4 பேரை வச்சுட்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மலிவான பார்வை இருக்குது. மக்களுக்குள்ள அந்த அரசியல் அந்த புரிதல் வந்து ரொம்ப வந்து சீப்பாக நினைக்கிறான். இப்போ ராகவா லாரன்ஸ் மாதிரி ஆட்கள் என்ன பெரிய மக்கள் மீது ஒரு அலட்சியம் இருக்குது. அதுதான் இது பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச இவங்க சூட்டபிளான கட்சி வந்து டிவிக்கே தான் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஈஸியாக ரீல்ஸ் போடலாம். கண்டிப்பாக ரீல்ஸ் போடலாம், சீன் ஓட்டலாம், பில்டப் பண்ணலாம் இல்லையா? ஈஸியாக அமைச்சராகலாம். எனக்கு தெரிஞ்சு ராகவா லாரன்ஸ் சூட்டபிளான கட்சி வந்து டிவிக்கே தான். புரியுது. அதில் நீ டைரெக்டாக கேட்டு போனோம், டிவிக்கேல இணையலாமா வேணாமா கேட்டு. அதையாவது கேட்டியா? இல்லை. நாங்கள் டிவிக்கேல இணையலாம், நண்பர் கட்சி தானே அது. நான் டிவிக்கேல இணையலாமா வேணாமா அப்படி கேட்டு. நான் அரசியலுக்கு வரலாமா வேணாம், அது உன் தலையெழுத்துடா, நீ உன் இஷ்டம். அது ஓட்டு போடலாமா வேணாமான்னு என்ன கேட்பியா? யாருக்கு ஓட்டு போடலான்னு சொல்லி கேட்பியா? அதே மாதிரி தான் உன்னுடைய அரசியல்.
நீ அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு அது ஊ விருப்பம். புரியுதா சொல்கிறது? அதனால் எங்ககிட்ட கேட்டது தான் தப்பு, அதுதான் தப்பு. நான் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து டிவிக்கில் இணைஞ்சிட்டு போ. ஓகே சார். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெரியாது. நன்றி. நன்றி சார்.